அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற 9/1/2024 பிரதோஷம் அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கன்னிராசி அப்படின்றது பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியா வருவீங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கன்னிராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ கன்னிராசி உபய ராசிகள்ல ஒரு ராசிங்க. மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க. மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கன்னி ராசி கூட தான் பொருந்துவீங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும், மேலும் கன்னி ராசி நண்பர்களோட அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க இந்த 9/1/2024 அன்னைக்கு வரவிருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாரை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூடிய காரணத்தினால இந்த நாள்ல நீங்க சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல எளிதாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த நாள் 9/1/2024 அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் மற்றும் கலசர ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனைவி வழி சைட்ல தேவையற்ற எக்ஸ்பென்ஸ் ஏற்படுவதற்கு, அதாவது பணவிரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது அவங்களுக்கு தலைவலியோ அல்லது காய்ச்சலோ அல்லது கோல்டு பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே அன்னைக்கே அந்த பிரச்சனை 100% சால்வ் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல ஒரு சில நண்பர்களுக்கு சிறிதளவில் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா அந்த நாள்ல பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் இந்த நாள்ல நீங்க நீண்ட காலமா எதனா ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு பிளசன்ட் ட்ரிப்புக்காக போயிட்டு வரணும், அல்லது ஒரு ஜாப் விஷயமா டிராவல் பண்ணணும், அல்லது பிசினஸ் விஷயமா டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க உங்களுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு பிளசன்ட் ட்ரிப்புக்கு போயிட்டு வருவதோ அல்லது ஜாப் விஷயமாவோ அல்லது பிசினஸ் விஷயமாவோ போயிட்டு வர்றதுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ ஒரு சில நண்பர்கள் ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீண்ட காலமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு நல்ல தீர்வே வராம இருக்கு அப்படின்னாலும் இந்த நாள்ல அதிகப்படியா நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுடைய பிசினஸ்ல இருக்கின்ற பிரச்சனைகள் விலகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு அற்புதமான நல்ல தேதியாக நம்மளுடைய கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு கேத்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ கேத்து உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் நீங்க உங்களுடைய அழகுல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க உங்களுடைய பியூட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 9ஆம் தேதியில இருந்துங்க. ஸோ இப்போ நீங்க வெளியில போறீங்க, வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீங்க கன்னி ராசிகள் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க. மேலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போவதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் பார்க்கறதுக்காக உங்ககிட்ட இருக்கின்ற காஸ்ட்லி வாகனங்கள் நீங்க எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்வதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த உகந்த நாளுங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், உங்களால முடியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் மேலும் உங்களை காக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100
100% இந்த 9ஆம் தேதி ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிருங்க. மற்றும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது என்னதுன்னா, ராகு வந்து 7வது வீட்டுல இருக்காரு. அதனால உங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கேத்து உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுள்ள ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும், சரிங்களா, அதாவது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் 100 பேருக்கு 100 பேருக்குமே பிரச்சனைகள் ஏற்படாது. அதுல ஒரு 10 பேருக்கு மட்டும் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால வந்து இந்த அளவுக்கு எல்லாருமே உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ, அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் 2 வேளையிலும் வந்து விடாத உடற்பயிற்சி பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோ அல்லது வாக்கிங் பண்ணிட்டோ உங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நாள்ல நீங்க அப்ளை பண்ணீங்க, அதாவது 9/1/2024 அன்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகப்படியாக எதிர்பார்த்து ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ கேத்து அப்படின்றது நம்மளுடைய குரு பகவானுக்கு நிகராக ஞானத்தின் காரகன் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவாற்றல் கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல உகந்த நாளாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக ஊழியர்களோ ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் பெண்களிடையோ அதே சமயம் நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆண்களிடையோ எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல உகந்த நாளாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நாள்ல ஒரு சில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து வீட்டில் வந்து மெட்ரோ ஓட்டருக்காகவோ அல்லது டிரைனேஜ் கனெக்ஷனுக்காகவோ நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது ஐதீகங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில நாட்களா வந்து நீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய ஹெல்த்ல வந்து நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த நாள் 9/1/2024 அன்னிலிருந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருங்க. மேலும் இந்த நாள் வந்து சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அனைத்து 9 நவகிரகங்களுமே சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு கூடிய மற்ற காரணத்தினாலையும் உங்களுடைய ஹெல்த்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உணவுல வந்து டயட் மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா நாளும் வந்து 9ஆம் தேதி மட்டும் அல்லாது நீங்க எல்லா நாளும் வந்து காலையிலயும் மற்றும் மாலையிலயும் ரெகுலரா வந்து உடற்பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு இந்த தேதியில குரு பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்து இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்து இருந்திருப்பீங்க. இந்த நாள் 9ஆம் தேதி வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து குரு வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் நீங்க பண விஷயத்துல எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய பணத்தை வந்து புதுசா ஒரு தொழில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் பத்தி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபகரமா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்ல அப்படின்னா தேவையற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய நாளாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நேர்முக எதிரிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதன் காரணம் வந்து நீங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காம எந்த அளவுக்கு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 100% வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய சக ஊழியர்கள் வந்து மற்றவங்களை பத்தி எதனா தேவையில்லாத விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கன்னிராசி